மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடு இன்று தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது 2 நாள் மாநாடு என்பது முதலமைச்சர் இன்று மற்றும் நாளை நடைபெற்று வருகிறது. நாளை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மிக முக்கியமான அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த புதிய அரசு ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதிக்கெல்லாம் தான் ஒரு மிக முக்கியமான கவனத்தை செலுத்த வேண்டும் என அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பொறுத்தவரை அதிகாரிகளே சுதந்திரமாக முடிவு எடுக்கலாம் என்றும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த உயர்வாக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டப்படி உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் எனவும் அவர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தி பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் நிரபராதிகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். அதே போல மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர்ஸ் கூட்டத்தை ஆன்லைன்ல நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் கூட்டத்தை முறையாக சரியாக கனிவோடு நடத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறார். அதே போல திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை வேளையில் கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். அதாவது மண்டே கிரிவன்ஸ் டே. எனவே மாவட்ட ஆட்சியர்கள் கிரிவன்ஸ் டே அன்னைக்கு கலெக்டரேட்ல இருக்கலாம். மற்ற நாட்கள்ல மார்னிங் செஷன்ல ஃபீல்டு விசிட்க்கு போங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார். அதே போல தொடர் கண்காணிப்பு என்பது முக்கியம் எனவும், அதே வேளையில ஒரு அலுவலரை நியமித்து தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையோடு கலந்தாலோசித்து எந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக மூல காரணத்தை கண்டறிந்து குற்றச்சம்பவங்களை தடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தவரை 100% உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், அதில் நோ சேஞ்ச் மற்றும் நோ காம்ப்ரமைஸ் என சொல்லியிருக்கிறார். எந்தவித சமரசமும் இன்றி பெண்களின் பாதுகாப்பிற்கு உரிய சிறப்பு ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். அதே போல மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கு அருகிலும் கடைகளை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவ்வப்போது அங்கு சோதனை நடத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். அதே போல காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். மிக முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு ஒவ்வொரு மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நிலையான மற்றும் சமரசமின்றி நிகழ்ச்சிகள் நிரல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான மற்றும் போக்சோ வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவில் தாமதம் ஏற்படுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த கள்ளச்சாராய தடுப்பு குறித்து காவல், வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக மலைப்பகுதிகளில் இந்த இல்லிக் டிஸ்டிலேஷன் சொல்லக்கூடிய வடிகட்டல் இடங்களை கண்டறிந்து அங்கு சோதனை நடத்த வேண்டும். சமூக அளவிலான தடுப்புக்கு உள்ளாட்சி அமைப்புகளை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திருவள்ளூர், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற எல்லையோர மாவட்ட வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதையும், உரிய அனுமதியின்றி கனிம வளங்கள் கடத்தப்படுவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக காவிரி, வைகை மற்றும் பிற ஆற்று மணல் படுகைகளில் சட்டவிரோத மணல் திருட்டை கண்டறிந்து சுரங்க, வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து இந்த மணல் கடத்துகளை முறையாக தடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். மூத்த குடிமக்கள் மற்றும் கிராமப்புற மக்களை குறிவைத்து டிஜிட்டல் கைது, மோசடி, ஓடிபி மோசடி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக முதலீட்டு மோசடி அதிகரித்துள்ளன. எனவே இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், அதனை சைபர் குற்ற காவல் நிலையங்கள் குற்றங்களை தடுக்க கண்டறிய தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதே போல ஒடிசா, மேற்கு வங்காளம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் பணிபுரிந்து வருகின்றனர். புலம்பெயர்ந்தோர் மீது தாக்குதல் அல்லது சுரண்டலுக்கு உட்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.